அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு வேதத்துக்கு விரோதமாக இருந்துடக்கூடாது. வேதத்தோடு பொருந்தி போகிறதாக இல்ல, ஜெபத்தில் ஆண்டவரோடு இருந்து அவரிடமிருந்து தரிசனங்களை, சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பாவ வல்லமையிலிருந்து அவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் பாவ போராட்டம் என்பது மிகவும் பயங்கரமானது. ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. ஏதோ சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு இல்ல, பெரியவர்கள், முதியவர்கள் வரை இந்த பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சரீரம் இருக்கிறது வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால்தான் எப்பொழுதும் ஆவிலே அனலாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். எப்பொழுதும் வேத வசனத்தை நமக்குள்ளாக வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 119:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து. யார் ஒருவன் வசனத்தை தனக்குள்ளாக அதிகமாக வைத்து வைத்து ஓடுகிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு விலக முடியும்.